ஒண்ணு ஒண்ணா இசை வந்து பயணம் பண்றாங்க. அந்த இசையில என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ஸ் வாத்தியம் இருக்கு. அம் அதன் பிறகு வந்து ஃப்ளூட் மியூசிக் இருக்கு. ட்ரம்ஸ் இருக்கு. ஸோ நெறைய மியூசிக் வந்து சொல்லி தராங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியானத சொல்லி தராங்க. அது எல்லாமே பார்த்துக்கிட்டே வராரு. அ ஒரு காத்துல அ மிதந்த மாதிரி ஒரு பெரிய கேன்வாஸ் படம் இருந்துச்சாம். கேன்வாஸ் படம்னா வந்து அது அழியிறது. ஸோ கேன்வாஸ்னா வந்து அழிக்கவும் செய்யலாம், உருவாக்கவும் செய்யலாம். ஸோ அந்த மாரி வந்து அந்த வண்ணங்கள் பார்த்தோம். வண்ணங்கள் வந்து கலர் கலரா வந்து என்ன சிகப்பு நிறம் இருக்கு, பச்சை நிறம் இருக்கு, அத வந்து சொல்ல முடியாத நிறமாம். நம்ம பாக்கறதுலயே ஒரே நேரத்துல வந்து 20 நிறம் இருக்காம். இப்ப ரெட் கலர்லயே வந்து 20 டிஃபரண்டான நிறம் இருக்காம். சோ நம்ம அப்படி பார்த்திருக்கோமா? நம்ம வந்து ஒரு 4 அந்த லைட்டு, டார்க்கு சோ அந்த மாரி தான் இருக்கும். ஆனா இது வந்து 20 நிறமான சிகப்பு நிறம், 20 நிறமான பச்சை நிறம். அது வந்து காண கிடைக்காத ஒரு நிறமா அது. சோ அந்த மாரி வந்து ஒரு அ கேன்வாஸ் படமா அது. அத வரைஞ்சு காமிச்சாங்க. அதன் பிறகு வந்து ஃப்ளூட் மியூசிக் போச்சு. அதன் பிறகு வந்து காடு டிராவல் பண்ணிட்டே போகும்போது காடு பாக்குறாங்க. அந்த காட்டுல என்ன இருக்கு அப்படின்னா, அ காப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த அ நம்ம போட்டோகிராஃப்லாம் எடுக்கிறோம்ல, காப்பீஸ் அந்த மாரி வந்து மரங்கள் வந்து நல்லா பச்சை பசேல்னு அதெல்லாம் நின்னுட்டு இருக்கு. அப்புறம் வந்து அது வந்து காடு வந்து பச்சை பசேல்னு நேச்சரா இருக்கு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா போக போக அடர்ந்த காடு. ஃபர்ஸ்ட் வந்து ஆளுங்கலாம் இருக்கிற மாரி பீப்பிள்ஸ்லாம் இருக்கிற மாரி ஒரு இடம் பார்த்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி என்ன பண்றாங்க, யாருமே இல்லாத காட்டுக்குள்ள போறாங்க. சோ அமைதி எப்படி தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நம்ம வந்து என்னென்ன கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 30க்கும் குறையாத மாறுபட்ட அடர்த்தி கொண்ட உட்பிரிவுகள் அதுல வந்து இருக்காம். ஓவியத்திலேயே கண்கவரும் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு மாஸ்டர் இசை வந்து ஆஹ் இசை படைப்பை உருவாக்குறதுக்கு கலைஞர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அங்க. இசைக்காக இசைதான் வந்து ஒருத்தரை வந்து என்ன ஒரு கஷ்டத்துல நம்ம பாடி வெக்கேட் பண்ணாலும் அங்க போய் இசை மட்டும் ரொம்ப வந்து அமைதிப்படுத்துமா அந்த இடத்துல. சோ அது வந்து என்ன அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறது இசை மட்டும்தான் டிசைட் பண்ணும். சோ அத வந்து அழகா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு குழுவே வந்து இருக்கான். அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 3 தளம் தள்ளி போகணுமா. சரி நம்ம பாடி வெக்கேட் பண்ணி நம்ம வெளிய வந்திருக்கோம். இப்போ வந்து ஹென்றி வந்து தற்காலிகமா வெளிய வந்திருக்காரு. முதல் தளத்திலே இருக்காங்க. சோ அதன் பிறகு என்ன பண்றாங்க, ஒரு சத்தம் வந்து ஒரு கூட்டத்துல வந்து சத்தம் இருக்கும்ல, அதெல்லாம் கேட்கறது 2வது தளமா. அதன் பிறகு வந்து டிராவல் பண்றாங்க. 2வது தளத்துல யார் யாரெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்கறது எல்லாமே வந்து 2வது தளத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஹென்ரியும், ஆச்சாரியா வந்து ஹென்ரிக்கு வழி காமிக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும்போது, அம் சிம்பொனி இசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசையில வந்து ஹென்றி வந்து ரொம்ப ஆழ்ந்து போறாரு. அந்த இசை வந்து கேட்கவே காண கிடைக்காத இசையாம். அத ரொம்ப ஆழ்ந்து போறாரு ஹென்றி. அப்ப வந்து அவர் கேட்கிறாரு, அந்த இனிய சிம்பனி இசை வந்து ஒரு வகையில சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கு. நம்ம இவ்ளோ வந்து நம்மள ஈர்க்குதே, அப்ப நம்ம சம்பந்தப்பட்டவங்களா இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஏற்படுது ஹென்ரிக்கு. அப்ப வந்து நண்பர் சொல்றாராம், அவர்தான் நமக்கு இணையான பரிணாம வளர்ச்சி பாதையில உள்ள தேவர்கள் ராஜ்யத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து தேவர்கள் ராஜ்யத்துல இருக்கிறவங்க. அதாவது நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அவங்க வந்து தேவ ராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆஹ் நெருங்கி இருக்காங்களாம். தேவர் ராஜ்யத்துல வந்து ஆஹ் இணைந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மனிதர்களை விட வந்து வித்தியாசமானவங்களாம் அவங்க. மனிதர்களோட வித்தியாசமானவங்களாம். அந்த மாதிரி தோற்றமும் இருக்காம் அவங்களுக்கு.
மங்கலாக வந்து தெரியுது. ஹென்றிக்கு வந்து எல்லாமே மங்கலம். ஆனா ஆச்சாரியார் சொல்ட்டாரு, "எத பார்த்தும் பயப்படாத. அதன் பிறகு நீ கொழும்புல இருக்க உன்னுடைய பௌதிக உடலுக்கு போயிடுவ. சூட்சும உடல்ல இப்ப இருக்கிற. அதனால எத பார்த்தும் பயப்படாத. நான் சொன்னத ஞாபகம் வச்சுக்கிட்டே வா." அப்படி சொல்ட்டு. அப்பப்ப என்ன சொல்றாங்க, "டைம் பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லுவாராம் ஆச்சாரியார். அப்ப வந்து அவர் டைம் பார்க்கும்போது என்ன நெனைப்பாராம், அவரு நெனைக்கிற டைம் தான் அவர் வாட்ச்ல தெரியுமாம். அப்ப வந்து கேட்கிறாராம் ஆசிரியா கிட்ட, "என்ன நண்பரே நம்ம வந்து என்ன நான் நெனைக்கிறேனோ அந்த டைம் தான் தெரியுது." அப்படி சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துல ஆசிரியர் வந்து காணாம போயிட்டாரு. அதன் பிறகு பார்த்தா, கீழ போயி ஹென்றி கட்டியிருக்க அவங்க பௌதிக உடல்ல இருக்க வாட்ச் டைம பார்த்துட்டு வந்து சொல்றாராம். "இது வந்து நீ வந்து எப்போதும் வந்து நீ நெனச்சிருக்கிறதுனா வந்து நீ நெனைக்கிற டைம் கிடைக்குதுன்னா, நீ வந்து ஆன்மா இதுல இருக்க. சோ, அதனால உன் பௌதிக உடல்ல போய் கட்டியிருக்க வாட்ச பார்த்தேன். நம்ம 10:00 வந்தோமா, இப்ப 11:30 ஆயிடுச்சு. 1 1/2 ஹவர் ஆயிடுச்சு நம்ம வந்து, அப்டி சொல்ட்டு. அப்போ வந்து நம்ம போறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் வேணும்? இன்னும் நீ எவ்வளோ கத்துக்கணும்? அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. சோ, அதனால டைம் ஆயிடுமா, நம்ம சீக்கிரமா நெறைய கத்துக்க வேண்டியது இருக்கே, நான் நெறைய பார்க்க வேண்டியது இருக்கே அப்டின்ட்டு. அப்ப ஹென்றி ஆச்சாரியார் சொல்றாரு, இது வந்து நம்ம நீயே பார்த்திருப்ப. நம்ம வந்து எங்கெங்கேயோ ஒரு நாள் ஃபுல்லா வந்து டிராவல் பண்ண மாரி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டு தூங்கி முழிச்சோனே இன்னும் டைம் ஆகல. கொஞ்ச நேரம் படுப்போம்ன்னு படுப்போம். அப்போ வந்து என்ன ஆகுமா, ஒரு நாள் ஃபுல்லா எங்கேயோ டிராவல் பண்ண மாரி இருக்குமாம். ஆனா எழுந்துச்சு டைம பார்த்தா 20 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். சோ அந்த மாரி தான் நம்ம டிராவலும். அதனால நீ பயப்படாத. டைம் ஆயிடுமோன்னு பயப்படாத. நீ பொறுமையா டிராவல் பண்ணலாம். நெறைய இன்னைக்கு புரியுது. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணிருவோம். அப்டி சொல்லி திரும்ப வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்க, ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அது வந்து என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள போகும்போதே வந்து அந்த பூச்செடிகள் வந்து பூத்து குலுங்குதாம். பூச்செடிகள் எப்படி இருக்கு பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்ல. சோ அந்த மாரி பூத்து குலுங்குதாம். போனா வந்து இந்த பறவைகள் சவுண்ட் எல்லாம் கேக்குதாம். அந்த வீட்டுக்குள்ள போனோனே. இவங்கள்ட்ட சாவிலாம் தேவை கிடையாதுல்ல. உள்ள போறாங்க. போகும்போது என்ன ஆகுது, அ அங்க ஒரு உள்ள போனோனே ஒரு இசை கேக்குது. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு ஸ்கூலா? அப்டி சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமா ஆகுது. சோ இதுவும் வந்து ஒரு மியூசிக் ஸ்கூல். அப்டி சொல்லிட்டு அதே வந்து இசைய வந்து ரசிக்கிறாங்க அங்க இருந்து. அங்க வந்து பேர்ட் சவுண்ட் எல்லாம் கம்மியாயிட்டு, அவங்க உள்ள ஒருத்தரு மியூசிக் இது பண்றாரு. அதன் பிறகு அதெல்லாம் கேட்டுட்டு வெளிய வராங்க. திரும்ப அந்த மியூசிக் ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்ப பழைய மாதிரி பறவைகள் சவுண்டு, அந்த பூத்து குலுங்குற அந்த மலர்களுடைய அந்த நேச்சர் அவங்களுக்கு தெரியுது. அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா, ம் ஒரு சிற்பியோட இதுக்கு போறாங்க. ஒரு சிற்பி இப்போ வந்து கட்டடக்கலைலாம் இருக்குல்ல. சோ அது வந்து அந்த வீட்டுக்குள்ள போறாங்க அடுத்து. அந்த ஒரு ஸ்கூலுக்குள்ள போறாங்க. இப்போ காலேஜஸ்லாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் இருக்குல்ல. அந்த மாரி. அங்க வந்து போறாங்க. ஒரு சிற்பி வந்து ஒரு வளைவு எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ஒரு சிற்பி வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லி தராங்களாம். அவங்க எந்த ஒரு பயம், பதட்டம் எதுவுமே இல்லாம அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து கத்துக்கிறாங்களாம். சோ அத பாக்குறாங்க. அவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. இவங்க இவ்ளோ ஸ்கூல்ஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது சொல்றாங்க. எப்படி எப்படிலாம் வந்து நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிராவல் பண்ணி, ஆ திரும்ப நம்ம வந்து பௌதீக உடல் எடுக்கும்போது, அவங்க சீக்கிரமே அத வந்து தெளிவுபடுத்திப்பாங்களாம். இப்ப இசைலாம் வந்து நம்ம கத்துக்கிறோம்ல, மேல இருந்து ஓரளவுக்கு நம்ம அத பத்தியோடைய ஞானத்தோட வந்தோம்னா, நம்ம கரெக்ட்டான வந்து மூளை வந்து கரெக்ட்டான மியூசிக் டீச்சர் நமக்கு கிடைப்பாங்களாம். கரெக்ட்டா வந்து நம்ம அதனுடைய சீக்கிரமா வந்து கேட்ச் அப் பண்ணிப்போமாம். அந்த மியூசிக் இது. அதேபோல இந்த சிற்பிக்கும் வந்து அதான் சொல்றாங்க. இந்த சிற்ப கலையும் வந்து நம்ம மேலே இருந்தே நம்ம கத்துக்கிட்டு வந்தோம்னா, அடுத்த பௌதிக உடல் எடுக்கும்போது, ஈஸியா நம்ம அந்த அ கலைய வந்து ஈஸியா கத்துக்கலாம். அதுக்காக தான் வந்து கத்துக்கிட்டவங்க அங்க போய் சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கேயே வந்து அவங்களுடைய பயணத்த வந்து தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதன் பிறகு ஒரு மரத்தடியில போய் உட்கார வச்சாரு ஹென்ரிய. இப்ப வந்து நீ எதுவுமே பேசாத, அமைதியா உட்காரு அப்படி சொல்றாரு. எதுவுமே பேசாத. சோ அங்க வந்து ஒரு அ ஃபங்ஷன் நடக்க போகுது. அந்த ஃபங்ஷன்ல எப்படி எப்படி யார் யாரு எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்க்க போறோம். சோ யாருக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால இந்த மரத்தடியிலேயே உட்காரு அப்படின்ட்டு. அங்க என்ன ஆகுது ஒரு மியூசிக் நடக்குது. இப்ப ஆழ்நிலை தியானத்துல ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா, ஒரு மரத்து உச்சியில போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க நீண்ட கூந்தலாம் அவங்களுக்கு. அவங்க நீண்ட கூந்தல் என்ன ஆகுது, காத்துக்கு பறக்குது. அவங்க மேல மரத்து உச்சியில உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. சோ கீழ வந்து யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க ஆழ்நிலை தியானத்துல அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அ அம் டிவைன் ஸ்டேஜ். சோ அந்த ஸ்டேஜுக்கு நெருக்கமா வந்து அ போறாங்க. அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த மாரி அவங்க உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் பிறகு வந்து அ ஒரு ஃப்ரெண்ட் அறிமுகமாகுறாங்க ஹென்றிக்கு. சோ ஹென்றிக்கு வந்து அவரும் வந்து ஒரு பொண்ண காதலிச்சிருக்காரு. அது வந்து என்ன ஆயிருக்கு அப்டின்னா, கொஞ்ச நாள்லயே அவங்க வந்து இறந்துட்டாங்க. அது வந்து அவங்க வந்து இந்த இதுல வந்து டிராவல் பண்றாங்க. அ அந்த பௌதிக உடலது சூட்சும உடலா போகும்போது, அவங்களையும் பார்க்குறாங்க. அப்ப ஆச்சாரியா என்ன பண்றாரு, "கொஞ்ச நேரம் எனக்கு வேலை இருக்கு. நீ இந்த உள்ள போ நீ இங்க இரு கொஞ்ச நேரம். நான் வந்துர்றேன்" அப்டி சொல்லிட்டு ஒரு இடத்துல விட்டு ஆச்சாரியா வந்து கிளம்பிறாரு. இந்திய நண்பர் கிளம்பிறாரு. அப்போ வந்து அவங்க பேர் வந்து அ டேபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் வந்து இவங்க வந்து ஹென்றி லவ் பண்ணியிருக்காரு. அவங்கள பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பார்த்த உடனே அவங்கள ரொம்ப இது பண்ணி இன்வைட் பண்றாங்க. "நீ எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, "நீ எப்படி இருக்க? நீ வந்து சூட்சும பயணம் தான் வந்திருக்க. நீ வந்து இன்னும் பாடி வெக்கேட் பண்ணி வரலன்னு எனக்கு தெரியும். நீ வந்து தற்காலிகமா வந்திருக்கன்னு எனக்கு தெரியும்." அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்றாங்க, இந்த மாரி நான் அதான் 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு வந்து லவ் பண்றத வந்து சொல்லல. ஆனா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லியா வந்து ஜாலியா பேசுவாங்களாம். அந்த மாரி பேசும்போது அதையும் சொல்றாங்க. "ஸோ நீ வந்து என்ன லவ் பண்ண, நானும் உன்ன லவ் பண்ணேன்." அப்படி சொல்லிட்டு எப்படி காலேஜ்ல இருக்குமோ அவங்க பழகும்போது எப்படி பேசினாங்களோ, அதே மாரி இப்பயும் பேசிட்டு இருக்காங்களாம். ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் வந்து அவங்க உடம்பு சரியில்ல. படுத்த படுக்கையா இருக்காங்க. அப்புறம் பாடி வெக்கேட் பண்ணாங்கன்னோனே, அவங்க ஃபேமிலியோடயும் டச் கிடையாதாம். அப்போ வந்து சொல்லி அவங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டு, ஆ ஆமா நீதானே அப்படி சொல்லிட்டு, நிஜமா தானா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா, நானும் உன்ன லவ் பண்ணேன். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொல்லிக்கல. ஆனா இப்ப வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க. உனக்கு வந்து நான் வந்து வழிகாட்டியா இருப்பேன். அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஆச்சாரியா வந்துட்டாரு. என்ன 2 பேரும் பேசிக்கிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த கேர்ள் ஃபிரெண்ட் சொல்றாங்க. டேட்பின் அப்படின்ற அ அந்த லேடி சொல்றாங்க. ஆச்சாரியா ஆச்சாரியா வந்துட்டாங்களான்ட்டு. அப்பதான் ஹென்றிக்கு தெரியுது, இவர் பேரு ஆச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்திய நண்பர் தான் சொல்லுவாரு. "என்ன இவர் பேரு உனக்கு தெரியுமா?" அப்படின்ட்டு. அவர் வந்து அப்புறம் ஆச்சாரியா சொல்றாரு, "எல்லாருமே வந்து என்னை இப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆச்சாரியா அப்படியே மேலுலக, உயர் உலக ஆச்சாரியான்னு தான் கூப்பிடுவாங்க. சோ நான் இங்க வழிகாட்டுறதுக்கு இருக்கிறதுனால என்ன அப்படி கூப்பிடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு என்ன பண்றாங்க, ஆ 2 பேருமே வழிகாட்டுறதுக்கு அந்த அ ஹென்றி லவ் பண்ண அந்த பொண்ணையும் வந்து டிராவல்க்கு கூப்பிடுறாங்க. சோ நீயும் வந்து ஹென்றி கூட நெறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. ஹென்றிக்கு நெறைய கத்துக் குடுக்கணும். உனக்கும் வந்து இந்த இடத்துல நெறைய கத்துக்கணும். அடுத்த பௌதிக உடல் எடுத்தாலும் அதுக்கு வந்து உனக்கு யூஸ் ஆகும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க வந்து பெரிய ஆ அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, "நிச்சயமாவா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வந்து எப்படி வந்து டிராவல் பண்ண முடியும்? நீங்க எப்படி அவங்க கூப்பிடுறீங்க? ஆ இவர் வந்து ஹென்றி வந்து என்ன கூப்பிடலையே! நீங்க தானே கூப்பிடுறீங்க." அப்படி சொல்லிட்டு ஆச்சாரியா கிட்ட வந்து அந்த டால்பின் வந்து கேட்குறாங்க.
அப்போ வந்து கேட்கும்போது, சரி அதெல்லாம் வந்து இது பண்ண வேண்டாம். நம்ம வந்து நெறைய வந்து உனக்கு கத்துக்க வேண்டியது இருக்கு. 2 பேர் டிராவல் பண்ணா நல்லா இருக்கும்னோனே, ஹென்றி நினைக்கிறாரு. நீயும் வா கூடனோனே, அவங்களும் 3 பேரும் கெளம்புறாங்க. கெளம்பி போயிட்டே இருக்கும்போது, ஆ ஒரு இசை அ புத்தகம் லைப்ரரி பாக்குறாங்க. லைப்ரரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹென்றி வந்து எடுக்குறாரு. ஆனா அது வந்து என்ன ஆகுது, கையில இருக்கு. ஆனா வந்து அந்த ரேக்ல வந்து அப்படியே இருந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல கேப் இருக்கணும்ல. நம்ம ஒரு புக் எடுத்தோம்னா. ஆனா அந்த புக் அங்கேயே இருக்கு. அப்ப வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து மியூசிக் ஸ்கூல். அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதை பார்த்து அ அத பார்த்தே வந்து உள்ள நுழையலாமா. சோ ஒரு புக்க படிக்கும்போது நம்ம ஆழ்ந்து உள்ள போயிடுறோம்ல. சோ அத போல வந்து லைப்ரரி வந்து நம்ம அந்த மாரி யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் வந்து அ இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து அ எப்படி வந்து ஹென்றி அந்த டால்பின் வந்து எப்படி இறந்து போனாங்க? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ஹென்றிக்கு இருக்கு. சோ நோய்வாய்ப்பட்ட நீ எப்படி வந்து பாடி வெக்கேட் பண்ண? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது வந்து நிமோனியா காய்ச்சல் வந்துச்சு எனக்கு. அப்படி சொல்லி சொல்றாங்க. நிமோனியா காய்ச்சல் வந்து ரொம்ப படுத்த படுக்கையா இருந்தேன். அதன் பிறகு வந்து என்னால வந்து எதுவுமே பண்ண முடியல. அதன் பிறகு வந்து திருப்தியா தான் வந்து அ ஒரு நான் வந்து அந்த பாடி வெக்கேட் பண்ணி வந்தேன். அது வந்து எனக்கு ஒரு ஜொலிப்பா தான் தெரிஞ்சது. இந்த அ பௌதிக உட உடல்ல இருந்து இந்த சூட்சும உடல்ல வரும்போது, எனக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இங்க நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து பேசுறாங்க. டார்லிங், டார்லிங்ன்னு 2 பேர் பேசிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அந்த மாரி பேசுவாங்களாம். டார்லிங், டார்லிங்ன்னு எப்பயும் போலவே வந்து அவங்க வந்து அவ்ளோ அழகா பேசிக்கிறாங்களாம். ஹென்ரியும் அந்த டாக்பின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப ஜாலியா பேசிக்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, 3 பேரும் சேர்ந்து டிராவல் பண்றாங்க. ஆ டிராவல் பண்ணும்போது ஒரு பார்க்குக்கு போறாங்க. பார்க்குக்கு போய் அந்த பார்க்ல வந்து நேச்சர்லாம் பார்த்துட்டு கீழ இறங்குறாங்க. அப்ப வந்து ஒருத்தரு அ மியூசிக் டீச்சர் வந்து மேல ஏறுறாங்களாம். மேல ஏறும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அ டாக்வின மட்டும் பார்த்துட்டு போறாங்க. அந்த லேடிய மட்டும் பார்த்துட்டு போறாங்களாம். ஏன்னா வந்து அந்த கிளாஸ் வந்து அம் அந்த டிவைன் ஸ்டேஜ்ல இருக்காங்கல்ல, அவங்க தான் கிளாஸ் எடுக்கிறதாம் அந்த இது. அத வந்து யார் கேட்கணும் அப்டின்னா, நிரந்தரமா அ பௌதிக உடல விட்டு சூட்சும பயணம் பண்றாங்கல்ல, சோ அவங்களுக்கான கிளாஸாம் அது. அதனால என்ன பண்றாங்க, டாக்வின மட்டும் பார்த்துட்டு போறனால, ஹென்றி வந்து நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாதா? இவரு ஏன் உங்கள பார்த்துட்டே போறாரு? அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி மியூசிக் கிளாஸ் இருக்கு. சோ அதுக்காக நீங்கலாம் வாங்க. இது ரொம்ப அருமையா இருக்கும்னு சொல்லிட்டு, அவர் பார்த்துட்டு போறாரு. அவர் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்படின்னும்போது, சரி அப்பனா நாங்களா பார்க்க முடியாதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. சோ இது வந்து இந்த மாரி இவங்களுக்காக உண்டான கிளாஸு. நமக்கு கிடையாது. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதன தொடர்ந்து வந்து என்ன பண்றாங்க, இவங்க வந்து கிளம்பிர்றாங்க. ஹென்ரியோ, உயர் உலக ஆச்சாரியா வந்து கிளம்பிர்றாங்க. அ டாக்வின் வந்து மியூசிக் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. அதன் பிறகு கொஞ்ச தூரம் போன பிறகு, அ இவரு ஹென்றி என்ன நினைக்கிறாருன்னா, டாக்வின் ஏன் நம்மள இன்வைட் பண்ணவே இல்ல அவங்க வீட்டுக்கு? சோ பௌதிக அவருக்கு தெரியும்ல ஏற்கனவே சூட்சும பயணம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணுவாங்க. மீட்டிங்லாம் வைப்பாங்கன்னு தெரியும். ஆனா நம்ம அ கேர்ள் ஃபிரெண்ட் மட்டும் நம்மள ஏன் கூப்பிடலன்னு நெனச்ச உடனேயே, அவங்க என்ன பண்றாங்க, ஃபோ கால் பண்ணி கூப்பிடுறாங்களாம். "ஸோ இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க." அப்படி சொன்ன உடனே இவருக்கு ஹென்றிக்கு ரொம்ப ஹேப்பி ஆயிடுது. ஸோ நம்ம கண்டிப்பா டால்பின் வீட்டுக்கு போகணும். அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆசிரியர்ட்ட கேட்கறாங்க. ஆசிரியர் சிரிக்கிறாரு. "சரி நம்ம கண்டிப்பா போகலாம். போயிட்டு வரலாம்." அப்படி சொல்லிட்டு. அங்க ஒரு என்ன ஆச்சரியம்னா, எல்லாருமே கதவ திறந்து திறந்து போறாங்களாம். ஏன்னா வந்து பௌதிக உடல் வந்து கதவு திறக்க தேவையில்லல்ல. அப்படியே உள்ள போகலாம்ல. ஆனா இந்த டிராவல்ல என்ன ஆகுது அப்படின்னா, கதவு திறந்து வராங்களாம். அதுதான் வந்து அவர் சொல்றாரு. கதவு திறந்து வர்றது நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இது வந்து நம்ம கற்பனையில
இருந்தது வேற. ஆனா வந்து எ இப்படிதான் வாழணும்னு நம்ம ஒரு இது வச்சிருக்கோம்ல. யார் வீட்டு கதவையும் வந்து நம்ம அனுமதி இல்லாம உள்ள போகக்கூடாது. அப்படிங்கிற ஒரு டிராவல் தான் இந்த ஒரு டிராவல்ல பௌதீக உடல்லருந்து சூட்சுமமா நிரந்தரமா போனா கூட இவங்க இத ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க 2 பேர் போறாங்க. டால்பின் வீட்டுக்கு போறாங்க. போனா அவங்க போய் கதவ தட்டி சொல்றாங்க. அவங்க வீடெல்லாம் சுத்தி காமிக்கிறாங்க. சுத்தி காமிக்கும்போது ஃபுல்லா நேச்சர். ஏன்னா வந்து ஆன்ம பயணத்துல எப்படி இருக்கும்? நேச்சரா தானே இருக்கும். ஓப்பன் பிளேஸ். ஃபுல்லாமே வந்து ஓப்பன் பிளேஸ். ஆனா வந்து அவங்க இதுல என்ன இருக்காம், ஒரு அறையில வந்து மெத்தை இருக்காம். இவங்க வந்து தூக்கமே கிடையாதே! இவங்க எப்படி மெத்த வச்சிருக்காங்க? அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங் வந்து ஹென்றிக்கு போயிருக்கு. அப்ப வந்து அவங்க வந்து திங்க் பண்ணோனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ என்ன நினைக்கிறியோ, அ அவ வந்து சொல்லிருவா. அப்படிங்கிற அத சொல்றாரு ஹென்றி கிட்ட வந்து ஆச்சரியர் சொல்றாரு. "நீ என்ன நினைக்கிறியோ அது அவளுக்கு தெரியும்." அப்போ சொல்றாரு, "இது வந்து நான் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு நிரந்தரமா வந்தா கூட இங்க ஒரு ஓய்வுன்ட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இந்த மெத்தை இருக்கு." அப்படிங்கிறத சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுது. எல்லாம் வந்து என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாமே வந்து செய்து சமைச்சு சாப்பிடுறாங்க. சமைச்சு சாப்பிட்டு எல்லாமே டிராவல் பண்றாங்க. திரும்ப ஆச்சாரியார் சொல்றாரு, நம்மளுடைய டிராவல் வந்து அ என்னென்னலாம் எங்கெங்கலாம் போனோம் ஞாபகம் வச்சிருக்கியா? எழுதுனோம் ஞாபகம் இருக்கா? அப்டி சொல்லிட்டு அத ஞாபகப்படுத்துறாரு ஹென்றி கிட்ட. எங்கெங்க போகணும்? நம்ம வந்து மியூசிக் கிளாஸ பார்த்தோம், நேச்சர பார்த்தோம். அதேபோல வந்து டிராயிங் பார்த்தோம். எவ்ளோ விஷயங்கள பார்த்தோம். ஒண்ணு கூட விடாம எழுதணும். அதேபோல உனக்கு மறந்து போனது எல்லாமே வந்து நானும் ஞாபகப்படுத்துவேன். அது மாரி உன்னுடைய காதலிய வந்து ஞாபகப்படுத்துவா. டால்பினும் வந்து ஞாபகப்படுத்துவா உனக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆச்சாரியா வந்து கேட்கிறாரு, "அ இது வந்து எப்படி அவ நீங்க ஞாபகப்படுத்துவீங்க ஓகே. அவ எப்படி வந்து ஞாபகப்படுத்துவா?" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்து இவர் வந்து அது வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னும்போது உனக்கு வழிகாட்டியா அவளும் வந்து இருப்பா. அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. உனக்கு மறந்து போனது எல்லாமே வந்து 2 பேருமே வந்து ஞாபகப்படுத்துவோம். அதனால ஒண்ணுமே டிராவல்ல ஒண்ணுமே மறக்காம நீ எழுதணும். அது எப்படின்னா, நம்ம நெனச்சது அவருக்கு வந்து ஞாபகத்துல இருக்கணும் அப்படின்னா, இந்த நெனப்புலாம் வருமா? பழைய ஞாபகங்கள்லாம் வந்தா, ஏன்னா வந்து அவங்கள பார்த்த உடனே பழைய ஞாபகம் வந்துச்சு. நம்ம காதலிச்சிருக்கோம். ஆனா சொல்லல. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். அப்படிங்கலாம் ஞாபகம் வருதுல்ல. அப்போ வந்து அவ வந்து ஞாபகப்படுத்துறா மாரி தானே உனக்கு. அப்படிங்கிறத சொல்றாரு. அதன் பிறகு வந்து நேர்மறை எண்ணம். நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம் 2 இருக்கு. அதுக்கு வந்து சொல்றாரு. அ இதுக்கு வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா ஆச்சாரியா, அ எங்க கூட்டம் நடைபெற்றாலும் அந்த இடத்துல வந்து அ அமைதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதுக்காக அப்படின்னா, ஒரு போர் நடக்க போகுது. ஒரு போர் நடக்க போகுதுன்னா, அது வந்து உன் தம்பி வந்து ஒரு ஒரு போர்ல தான் இறந்து போயிட்டான். அந்த மாரி போரெல்லாம் நடக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த மியூசிக் ஸ்கூல் அப்படிங்கிறது என்னென்னலாம் இருக்கு. புல்லாங்குழல் கூட இருக்காம். அந்த மியூசிக் ஸ்கூல்ல புல்லாங்குழல் கூட வந்து இசைக்கப்பட்டுச்சாம். ட்ரம்ஸ், புல்லாங்குழல், ஃப்ளூட் மியூசிக் அது மாரி ஃப்ளூட்ல அந்த பியானோ, ஃப்ளூட், பியானோ, ட்ரம்ஸ் அது மாரி நெறைய இசைகள் வந்து கிட்டார் நெறைய இசைகள் வந்து சொல்லிக் குடுத்தாங்க. அது வந்து எப்படி அப்படின்னா, ஒரு அ போர் நடக்கும்போது, இந்த போர் இருக்கக்கூடாது. இந்த போர் இல்லாம பேச்சுவார்த்தையிலேயே எல்லாமே முடிவாகணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மியூசிக்கே வந்து மனச அமைதிப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு. இப்போ வந்து நமக்கே தெரியும். அமைதிக்கான தியானம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். யாருமே எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நேர்மறை, எதிர்மறையா இல்லாம நேர்மறை எண்ணத்தோட நடக்கணும். அப்படின்னு தான் இந்த தியானம், கூட்டு தியானம் பண்றோம். யக்ஞம் மாரி பண்றோம். எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்கு
நம்ம பண்றோம். இதுதான் அங்க சர்வீஸா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சர்வீஸ் பண்ணதான் நம்ம வந்து உயர் உலக ஆசான் அந்த டிவைன் ஸ்டேஜ்க்கு கிட்ட போவோமா. ஸோ 7 அ பௌதிக உடல்ல இருந்து நம்ம சூட்சமமா வெளிய வந்தா கூட 7 நிலைகள் இருக்காம். 7 நிலைகள் தாண்டுனா தான் நம்ம வந்து கடவுள் நிலைய அடைய முடியுமாம். ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெளிய வந்த உடனே முதல் நிலை. அதன் பிறகு சத்தம் கேட்கும். ஸோ மக்கள் பேசுற சத்தம் கேட்டுச்சுன்னா 2வது நிலை. அதன் பிறகு வந்து ஒரு ஆன்மாவோட நம்ம பேசுறோம்னா 3வது நிலை. ஸோ ஆன்மாவோடனா யாரு நம்ம தற்காலிகமா போயிருக்கோம். அங்க நிரந்தரமா இருப்பாங்க. அவங்களுக்கு கூட பேச வாய்ப்பு கிடைச்சதுனாலே 3வது நிலையா நமக்கு. ஸோ அத மாரி தான் பேசியிருக்கார்ல. அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசியிருக்காரு, தம்பி கிட்ட பேசியிருக்காரு. ஸோ அந்த மாரிலாம் வந்து சொல்றாங்க. ஒண்ணு ஒண்ணா புரிஞ்சுக்க நம்ம ஒவ்வொரு நிலையா அடைஞ்சு 7வது நிலை தான் டிவைன் ஸ்டேஜ்க்கு போவோம். அப்படி சொல்றாங்க. 4வது நிலை எப்படி அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நம்ம கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு சொல்லி தரோம். நம்ம இவ்ளோ டிராவல் பண்ணியிருக்கோம். இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி தர்றது 4வது நிலையாம். அதன் பிறகு என்ன பண்றோம்? அங்க போய் கத்துக்கிறதுக்காக போறோம். நம்ம இதெல்லாம் கத்துக்கணும், நல்லது கத்துக்கணும். அடுத்த பகுதிக உடல் எடுக்கும்போது, நம்ம இதெல்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 5வது நிலைக்கு போவோமாம். அது பண்ணதான் நம்ம சர்வீஸ் பண்ணதான் 6வது நிலைய தாண்டி 7வது நிலைக்கு போக முடியுமாம். ஸோ அத வந்து அழகா சொல்லியிருக்காங்க. நேர்மறை சக்தி என்ன வடிவங்களின் மூலம் பூமியில் அந்த கூட்டம் நடைபெறுது அப்படின்னு பார்க்கணுமா. அமைதிக்கான கூட்டம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கூட்டம் வைக்கிறாங்க. அது வந்து ஒரே சத்தமா சண்டை சச்சரவா இருக்கு. அதன் பிறகு என்ன பண்றாங்க, இந்த சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஜூஸ் குடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள அமைதிப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு. அதன் பிறகு அமைதிப்படுத்திட்டு என்ன பண்றாங்க, எல்லாம் கண்ண மூடி கொஞ்ச நேரம் எல்லாரையுமே மனச சாந்தப்படுத்துறாங்க. படுத்த என்ன பண்றாங்க, எல்லாம் வந்து ஒண்ணு ஸ்டேஜுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க, யாரு என்ன பேசுறாங்க கரெக்ட்டா அத வந்து திங்க் பண்ணுவாங்க. கரெக்ட்டா பேசுறாங்களா, நல்லது பேசுறாங்களா அப்படிங்கிறது கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிங்கிறது இந்த மாரி வந்து ஒரு சூழ்நிலைய அழகா கொண்டு வந்து இத வந்து போர் வந்து அ ரத்தமின்றி, கத்தியின்றி, ரத்தமின்றி போர் நடக்கணும். பேச்சுவார்த்தையிலேயே நடக்கணும்னா, இத மாரி தான் செய்தா தான் நடக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தியானம், மியூசிக் எல்லாமே அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணா எடுத்து சொல்லிக்கிட்டே வராங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா, ஆ ஒரு அடர்ந்த காடு, ஆ ஒரு அடர்ந்த காடுக்குள்ள போறாங்க. ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு அ நடுவுல வந்து ஒரு இடத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்தா என்ன ஆகுது, வெளிச்சம் வந்து வெளியில வெளிச்சம் இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல உட்காரும்போது வெளிச்சமே இல்லையாம். சோ பகல் போல என்ன ஆகுது, சூரிய வெளிச்சம் காலையில எப்படி இருக்கும்? பழுப்பு நிறத்துல வரும்ல. பழுப்பு ஊதா நிறத்துலயும் கலந்த மாரி ஒரு நிறம் வருமாம். அந்த நிறத்த வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது. அதன் பிறகு வந்து என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த தியானத்துல உட்காரும்போது எல்லாமே ஆ மாறுது. அந்த பழுப்பு நிறத்துல எல்லாமே மாறிக்கிட்டே வருது. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல வந்து ஆச்சாரியா சொல்றாரு, தனது விளக்கத்த ஒவ்வொன்னா புடிச்சுக்கிட்டே வராங்கல்ல. அதுன்னு சொல்றாரு, சுமார் 1 மணி நேரத்துக்கு 50 மைல் தூரத்துல வந்து போணுமாம். 1 மணி 1 மணி நேரத்துக்குள்ள 50 மைல் தூரம் வந்து போயிடுறோம் நம்ம. ஸோ அந்த மாரி டிராவல் பண்றோம். நம்ம ஒவ்வொரு இடத்தா பார்த்துக்கிட்டே இவ்ளோ இடம் டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இங்க சில நிமிடங்கள் அமர்ந்து எங்களின் ஆ இடது கோடியிலிருந்து ஒரு சில குள்ள மனிதர்கள். ஸோ இடது பக்கமா வந்து குள்ள மனிதர்கள்லாம் வந்தாங்களாம். அந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல இருந்து குள்ள மனிதர்கள்லாம் வந்தாங்களாம். அ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படி சொல்லி பார்த்தா, அவங்களும் அந்த இடத்துல உட்கார்ந்து ட்ரம்ஸ் வந்து வாசிக்கிறாங்களாம். அந்த இடத்துல வந்து டாம் டாம் சொல்லி ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்களாம். அதுவும் ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கு. மியூசிக் வந்து நல்லா இருக்கு. அதுவும் வந்து அவங்க கேட்கறாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்க, அ டிஸ்னில வந்து ஸ்னோ லைட் அப்படி வந்து 7 சித்திர குள்ளர்களாம்.
அவங்க வந்து சித்திர குள்ளர்கள் சொல்லி அவங்கள மென்ஷன் பண்றாங்க, அந்த குள்ள மனிதர்கள. அத வந்து சொல்லியிருக்காங்க. அதேபோல வந்து சிறிது நேரத்துக்கு பிறகு என்ன பண்றாங்க, ஆண்களும், பெண்களும் சில வந்து உயர்ந்த மனிதர்களா, அந்த மாரி வந்தாங்களாம் அந்த இடத்துக்கு. சோ அவங்க ஒரு விதமான மியூசிக் வந்து அவங்க குடுத்தாங்களாம். அது வந்து என்னன்னா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க அப்படி சொல்லிட்டு. நல்லா பெரிய நீட்டு, கூந்தல் அந்த மாரிலாம் இருக்கிறாங்க. சோ அவங்கலாம் பாக்குறாங்க, மரத்துக்கு மேல உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. சோ அவங்க எவ்ளோ வந்து அவங்க வந்து அ மேல உட்கார்ந்து தியானம் பண்றாங்கன்னா, அவங்க எவ்ளோ டிவைன் ஸ்டேஜ அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத மெல்ல, மெல்ல, மெல்ல சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ வந்து அ அந்த காத்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதுவுமே அவங்களுக்கு இது பண்ணலையாம். இப்ப நம்ம காத்தடிச்சா என்ன பண்ணுவோம்? கண்ல தூசி பட்டுரும். என்னென்னமோ இப்பல்லாம் அவங்களுக்கு அவ்ளோ காத்தாம். ஆனா அவ்ளோ ஆனந்தமா அந்த அசைவே இல்லாம ஸ்டாச்சுவா உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றாங்களாம். சோ அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அந்த இடத்துல அப்டி சொல்லிட்டு, ஹென்றிக்கு வந்து எல்லாமே ஆச்சரியம். ஆனா பயப்படக்கூடாது. அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஆச்சாரியார் சொன்னத வந்து தெளிவா புரிஞ்சுகிட்டு, அவ்ளோ தைரியமா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே வராரு ஹென்றி. சோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீ இறந்த பிறகு எப்படி இருப்ப? அப்படிங்கிறத நீயே டிசைட் பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா சொல்லிக்கிட்டே வராங்க. அப்புறம் வந்து இசை நிகழ்ச்சி வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க குள்ள மனிதர்கள் வந்தாங்கல்ல. சோ அவங்கலாம் வந்து ஒரு 10 நிமிஷம் இசை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருந்தாங்களாம். அப்ப என்னாச்சுன்னா, குழு இசையில தொடர்ந்து இசை அவங்க வந்து ஒரு வகையான நேர்மறை ஆற்றல வந்து உருவாக்கிக்கிட்டே வந்தாங்களாம். ஆ என்னாகும் அந்த மனிதர்கள் எல்லாமே வந்து ஒரு சாந்த நிலை, அப்புறம் வந்து அவங்கக்குள்ள மனிதர்கள்ல, சோ அவங்களுடைய ஆன்மாவெல்லாம் வந்து எப்படி எப்படிலாம் பக்குவப்படுத்திக்கணும், அத மாரி வந்து நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே கொண்டு வர அந்த அம் ஒரு உயிர கொல்றது, ஒரு போர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆ குறைஞ்சுகிட்டே வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க. அ காமராஜர்லாம் சொல்றாங்கல்ல. சோ அந்த மாரிலாம் வந்து ஒருத்தருடைய நெனப்பு, ஒரு அரசியல்வாதினா என்ன பண்றாங்க, அந்த இடத்துல வந்து சரியா ஆட்சி புரியணும். ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இப்போ சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, நம்ம கரெக்ட்டா நமக்கு லாபம்ங்கிறது வேணாம், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஆட்சி எங்கேயுமே வராது. சோ அந்த மாரி இதெல்லாம் வந்து இந்த மாரி வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி, பக்குவப்பட்டு தான் இந்த மாரி வந்து டேம் கட்டறது தான் வந்து இப்பலாம் நம்மளால கட்ட முடியுமா? சோ அந்த காலத்துல காமராஜர் ஐடியா குடுத்த டேம் வந்து எவ்வளவோ இருக்கு. சோ அந்த மாரிலாம் வந்து அழகா சொல்றாங்க. இந்த மாரி வந்து அரசியல்வாதிகளும் வந்து இந்த மாரி வந்து நல்லது சேவை செய்யணும். மக்கள் எந்த பாதிப்பும் அடையக்கூடாது. எல்லாருமே வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து இந்த மாரி பயணம் பண்ணவங்களுக்கு தெளிவான முடிவோடு இந்த பூலோகத்துக்கு வருவாங்க. சோ அவங்க அச்சீவ்மென்ட் கரெக்ட்டா இருந்துச்சு. அவங்க அச்சீவ்மென்ட் எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா, திரும்ப மறுபிறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. நிரந்தரமா அந்த மேலுலகத்திலே இருப்பாங்க. அ தேவர் ஸ்டேஜ் அ அந்த டிவைன் ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க. அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க. டிவைன் ஸ்டேஜ்க்கு போயிட்டாலே நம்ம மறுபிறப்பு கிடையாது. டிவைன் ஸ்டேஜ்க்கு போனா எவ்ளோ விஷயங்கள் நம்ம மாத்திக்கிட்டே வரணும். அப்படின்னு சொல்றாங்க. நேர்மறை எண்ணம் தான் வந்து ரொம்ப முக்கியம். நேர்மறை எண்ணத்துல இருந்து கொஞ்சம் கூட நம்ம கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு சொல்லி தரணும். சொல்லி தர நம்ம என்னென்ன ஹேங் ஆச்சா? அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஓகே. எஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நேத்து சாரி மேம். எல்லாருமே மேடம் முடிச்சுக்கலாம். 10 ஆக சலிக்காம போகுது. பாத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க பார்த்துட்டு என் பண்ணுங்க. வராங்க. 1 செகண்ட்.
மியூட்ல இருக்கீங்க. பார்த்து எண்ட் பண்ணிக்கலாம். ஹேங் ஆகுது. அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் டிராவல் பண்ணி அப்புறம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதன் பிறகு ஆசிரியர் என்ன பண்றாரு, சரி நம்ம வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி மேம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட பேசினா கேட்கணும். ராஜேஸ்வரி மேம் 10 ஆகுது. நீங்க பார்த்து எண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு கேட்கல நான் சொல்றது. மேம் அதன் பிறகு வந்து ஆசிரியர் சொல்றாரு, நாளைக்கு வந்து இன்னொரு டிராவல் பண்றேன். என்னென்ன இருக்கு, என்னென்னலாம் நீ விட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி நான் டிராவல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் மாஸ்டர். நிறைய இருக்கு இதனுடைய ஆன்மீக பயணம் வந்து இன்னும் நிறைய இருக்கு. நம்ம நேச்சர்ல வந்து இப்போ கத்துக்கிட்டது நிறைய, அதன் பிறகு அனிமல்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது நிறைய. இந்த சூட்சும பயணம் பௌதிக உடல்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வேற, நம்ம பாடி வெக்கேட் பண்ணா நம்ம எப்படி இருப்போம், சோ நம்ம நேர்மறையா தான் இருக்கணும். அங்க போயும் இப்ப எதுனால வந்து நினைச்ச உடனே கிடைச்சிட்டா அது ஒரு வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கறதெல்லாம் அழகா நம்ம புரிஞ்சுக்கணும். சோ டிராவல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சூட்சும பயணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்லா வாட்ச் பண்ணுங்க. சோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ராஜேஸ்வரி மேடம். அழகா சொல்லிட்டே வரீங்க. ஸோ அது எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. யார் பேசணுமோ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மாஸ்டர்ஸ்.